ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்பாட்டு தாங்க, விஜய்க்கு தாங்க. என்னங்க இன்னும் 8 நாளில் முதல்வர் ஆக போகிறாரு, நீங்கள் என்ன ஸ்பாட்டுன்றீங்க? அதெல்லாம் கனவுல கூட நடக்காதுங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, புரியாமல் சிலர் பேசிகிட்டு இருக்காங்க. ஓட்டுப்பதிவு அதிகமானதுக்கு விஜய் காரணம், எஸ்ஐஆர் காரணம். ஓகேங்களா? நான் அது இன்னொரு வீடியோ பேசியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேற்கு வங்கத்தில் ஏன் ஓட்டுப்பதிவு ஜாஸ்தியாச்சு? எஸ்ஐஆர் தான் காரணம். அதேமாரி தான் தமிழகத்துலேயும் 3 மணிக்கே போன 2021 தேர்தலோட ஓட்டு 70% மேலே இங்கே பதிவாயிடுச்சு. அப்படிங்கிறதுக்கெல்லாம் 90 லட்சம் ஓட்டை எஸ்ஐஆரில் குறைச்சிருக்காங்க, அதனால் பதிவாயிடுச்சு. அது நான் வேற ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன். விஜய் காரணமல்ல, விஜய் நாளை முதல்வரும் அல்ல. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மந்திரி சபையை வெளியிட்டுட்டோம், நாம தான் முதல்வர். இந்த ஆர்வ கோளாறுல இப்படி தான் பண்ணுவாங்க இந்த சின்ன பசங்க. அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மந்திரி பட்டியலாம் ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ உங்களுடைய நோக்கமெல்லாம் முதல்வர் நாற்காலி மட்டும்தான், வேற மக்களுக்காகலாம் கிடையாது. இல்லையா? நல்லா தெரியுது, நீங்கள் பேசுகிறப்பே தெரியுது. ஏ பின்னு சி டின்னு. எதுக்கு நான் இப்போ இந்த விஷயம் பேசுகிறேன்னா, ஒரு சொத்து மதிப்பு ப்ளஸ் மனைவிக்கு 12 கோடியே 60 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இவர் போட்டியிடுற 2 தொகுதிகளில் ஒன்றான பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த ஒரு வாக்காளர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருந்தார். அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்றத்தில். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதேமாரி ஒரு கேஸ் இன்னொருத்தர் போட்டார், அதையும் தள்ளுபடி பண்ணியாச்சு. ஏன்னா இந்த டைம் எலெக்ஷன் கமிஷன் தான் எல்லாமே ரூல் பண்ணுது, அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அந்த சொத்து மதிப்பு பெரம்பூருக்கு ஒரு சொத்து மதிப்பு கொடுத்தாரு, திருச்சி கிழக்குக்கு ஒரு சொத்து மதிப்பு கொடுத்தாரு. இதெல்லாம் தெரியாமலா விஜய் இருக்கிறாரு? இவர் கணக்கையே ஒழுங்காக வச்சுக்க முடியாதவர் நாளைக்கு தமிழ்நாட்டு வரவு செலவு கணக்கை எப்படி சரியாக வச்சுப்பார்? ஏங்க, ஆட்சி அமைக்கிறது, முதல்வராக இருக்குதுங்கிறதுலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் கிடையாது. முள் படுக்கை. எங்கள் அண்ணா உடனே முள் படுக்கையில் படுக்க தயார் அப்படின்லாம் நீங்கள் ஈஸியாக சொல்லிட முடியாது. எவ்வளோ நம்ம ராஜ மரியாதையை அனுபவிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒவ்வொரு மனிதனுக்கு, ஒவ்வொரு வாக்காளனுக்கும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் நீங்கள் வேலையால் செயல்படணும். இதெல்லாம் விஜயால் முடியுமா? சான்ஸே கிடையாது. ஒரு மனைவிக்கு கடன் கொடுத்தேன் அப்படிங்கிறது காமெடியா இல்லையா? அதை கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிடுச்சு, நம்ம அதுக்குள்ளார போக விரும்பல. அதேமாதிரி மகளுக்கு மனைவி 35 கோடி ரூபா தான் தருவோம் மனைவிக்கு ஜீவனாம்சம் அப்படின்றாரு. அவங்க 250 கோடிக்கு இவர் காட்டின 800 சொத்து மதிப்பை வச்சு கேட்குறாங்க. இவர் ஒரு படத்துக்கு வாங்கினதே 200 கோடிங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் சன் பிக்சர்ஸ்லேருந்தும் ரெட் ஜெயண்ட்லேருந்தும் தான் அதிகப்படியான படங்களை பண்ணியிருக்கிறாரு. பிளாக்காகவும் ஒயிட்டாகவும் வாங்கியிருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ ஒரு தன் மனைவிக்கே கொடுக்க மனநிலை இல்லாதவர், தன் மகளுக்கே செய்ய மனநிலை இல்லாதவர் மக்களுக்கு என்ன செஞ்சிட போகிறாரு? இப்படி கடன் கொடுத்தன்ற ஒரு டயலாக் எதுக்கு? ஒரு சொத்து மதிப்பில் அது இங்கே ஒரு அமௌண்ட்டாக இருக்குது, திருச்சி கிழக்கில் ஒரு அமௌண்ட்டாக இருக்குது. இவருடைய சொத்து மதிப்பெல்லாம் அதை திருந்திக்கிட்டு ஓடிக்கிட்டு எத்தனை எலெக்ஷன் டயத்தில் எத்தனை தேர்தல் பிரச்சார இடங்களை இவர் ரத்து பண்ணார். ஏன் ரத்து பண்ணார்? சும்மா அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டிக்கிட்டு பொது வீதிக்கு இறங்கி நின்று செயல்பட வேண்டியதானே? அந்த 1 மணி நேரம் சும்மா ஷோ காமிச்சிட்டு வீட்டுக்கு ஓடுறதுக்கு பழியை தூக்கி கவர்மெண்ட் மேலே. அப்படியா இன்னாளைய முதல்வரும், முன்னாளைய முதல்வரும், துணை முதல்வரும், அன்றைக்கு துணை முதல்வராக இருந்தவரும் அப்படியா சுற்றுறாங்க? விறுவிறுக்க இந்த 5-6 நாள், இந்த 10-15 நாள் வச்சுக்கோங்களேன், நாட்கள் நாம் இந்த வேர்வையில் நனைஞ்சாதான் நாளைக்கு ஏசி காற்றை வாங்கிக்கிட்டு நம்ம அறைக்குள்ளார இருக்க முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியா கார்லேயே ஏசியை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுறீங்க? அப்படிப்பட்ட நீங்கள்லாம் அரசியலுக்கு தகுதியானவராக உங்களை ஒரு கும்பல் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுது. ஒருவேளை நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்காவது நல்லது செய்வீங்களா? நிச்சயமாக இன்றைக்கி உங்களை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறவங்களாம் நாளைக்கு தூக்கி தரையில் போடுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள கூட சந்திக்க மாட்டீங்க. அப்படிங்கிறது என்ன மாதிரி உங்களை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும். அப்படிங்கிறத சொல்லி விஜய் இன்னும்
7-8 நாள் போடுங்க. விஜய் விடுங்க, விஜயை நம்பி சுற்றிட்டு இருக்கிற விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான். ஒரு ஆர்வ கோளாறுக்கு ஒரு அளவு இல்லையா? மந்திரி சபை அமைக்கிறது, மற்ற கட்சியெல்லாம் நாம் ஜெயிச்சிட்டோன்னு தெரிஞ்ச பிறகு தானுங்க மந்திரி சபை. எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கோமாளித்தனமாக செயல்படுறதெல்லாம் எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்னு தெரியல. நாளைக்கு ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த வேட்பாளர்கள் வெற்றி பெறலை அப்படின்னா எந்த முகத்தை வச்சுட்டு நீங்கள் வீதியில் உலா வருவீங்க அப்படிங்கிறத கேட்டு விஜய் சொத்து மதிப்பு இனிவரும் தேர்தல்களிலாவது இனிவரும் காலங்களிலாவது சரியான ஒரு சொத்து மதிப்பை, அதுவும் மனைவிக்கு கடன் கொடுத்தோம், மகளுக்கு கடன் கொடுத்தோம், மகனுக்கு கடன் கொடுத்தோம்லாம் எழுதாமல் ஒரு சரியான சொத்து மதிப்பை உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறோம். அதை விட்டுட்டு மக்களே நான் பொது காசுக்கு ஒரு ரூபாய்க்கு அலைய மாட்டேன், ₹1 எடுக்க மாட்டேன் அப்படின்லாம் வீண் ஜம்பமாக மேடையிலையும் உங்கள் இந்த வேன்குள்ளே இருந்து பிரச்சார வேன்குள்ளே இருந்து பேசுகிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி சம்பாரித்த பணம்லாம் எங்கேருந்து வந்தது, யார் மூலியம் வந்தது? ரசிகர்களோட 2000, 3000, 5000 டிக்கெட் வாங்கின காசில் தான் நீங்கள் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு நிகரான அஜித்துக்கு அதே நேரம் சம்பளம் எவ்வளவு? 80 கோடி, 100 கோடியை 125 கோடி தான் அவர் கடைசியாக வாங்கினதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் 200 கோடி, 250 கோடி, அவருக்கு ஒரு 150 கோடினா இருக்கட்டும். ஆனால் என்னைக்கு நல்ல மனதோடு அவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சாரோ அன்றைக்கே அவர் மக்கள் மனதில் உயர்ந்துடுறாரு. நீங்கள் இன்னமும் இந்த மக்களை நம்புகிற உங்கள் ரசிகர்களை அவங்களுடைய நம்பிக்கையை வச்சு நீங்கள் முதல்வர் கட்டில் அமர பிரயத்தனப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது நடக்குமா நடக்காதாங்கிறது இன்னும் 7 நாளில் தெரிஞ்சிடும். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.